இதோட இந்த வெண்ணிலா சாப்டர் முடிஞ்சிடணும். இதுக்கப்புறம் விஜய் காவேரி லைஃபுக்குள்ள இந்த வெண்ணிலா எப்போதுமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை திரவிங்க. நம்ம காவேரி செம்மையாக பிளான் பண்ணி இங்கே வெண்ணிலா வாயாலே பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்ல வச்சு அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவையே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி வந்து அவங்களோட மனசையும் மாற்றி சத்தியம் கூட வாங்க போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பசுபதி ராகினி வந்து எல்லாத்தையுமே வந்து சொதப்பி விட்டுட்டாங்க. வெண்ணிலாவையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த காவேரி சொல்கிறதெல்லாம் கேட்டேன்னா அவ்வளோதான், நீ ஏமாந்துடுதான் இப்போ அவள் கண்டிப்பாக உன்னையும் விஜயும் சேர்த்துலாம் வைக்க மாட்டா, இவன் வந்து நாடகம் ஆடிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனாலுமே இங்கே காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதான் அந்த வீடியோ இருக்குல்ல, அதை வச்சு நம்ம விஜய் எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குமே வராங்க. ஸ்டேஷனில் இதுக்கப்புறமும் விஜய் வந்து விசாரணையிலேயே வைக்க முடியாது, ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால் அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே வக்கீல்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாத்தா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாதம் நம்ம காவேரி வந்து வராங்க. இப்போ ஆதாரம் இருந்தால் விஜய் இந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வந்து விஜயை வெளியே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க. தாராளமாக கண்டிப்பாக வந்து வெளியே கொண்டு போய்க்கலாம், அதுக்கு ஆதாரம் வேணும்ல உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணே வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்குறாங்க, விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து உளறி வச்சுருக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமா பசுபதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காக இருக்கிறாங்க. இதுக்காக தான் இந்த காவேரி வந்து அவளை நேக்காக வந்து பேசி மனசை மாற்றி கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி நிற்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புகுந்து இன்ஸ்பெக்டரையே பார்த்தீங்கன்னா குழப்பி விட்டுறாங்க. சார், இந்த காவேரி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவ வெண்ணிலாவை மிரட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இப்படிலாம் பேச வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா மாமா ஒரு பக்கம் சொல்ல, பசுபதி ஒரு பக்கம் சொல்ல பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லவும் இங்கே இன்ஸ்பெக்டரே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு பக்கம் பேசி பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, உண்மையாகவே வந்து வெண்ணிலா இது சொன்னது தான், நான் அவளை எதுவுமே வந்து கட்டாயப்படுத்தலை அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலுமே இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்த ராதா வந்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தால் அவ்வளோதான், நம்ம விஜய்க்கு பண்ணுற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனச்சாட்சி ரொம்பவே அவங்கள உறுத்துது. அவங்களே வந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறாங்க. இவங்க சொல்கிறது எதையுமே வந்து நம்பாதீங்க, இது எல்லாத்துக்குமே வந்து பிளான் போட்டு கொடுத்ததே இந்த பசுபதி தான், இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், விஜய் காவேரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த மாதிரிலாம் வந்து என் வீட்டுக்காரை வச்சு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதனால் அப்படி பசுபதி பார்த்திங்கன்னா அப்படி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. இந்தம்மா என்ன ஏன் மேலே பழியை தூக்கி போடுது, இந்தம்மா சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இந்தம்மாவை கூட மிரட்டி இப்படிலாம் சொல்ல வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ராதா இருந்துக்கிட்டு மற்றவங்க மிரட்டி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் நான் குழந்தை இல்லை, நான் இது என்னோடய சுயநினைவோட தான் சொல்கிறேன், யாரும் மிரட்டலும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கொலையை ஒன்றும் விஜய் வந்து செய்ய சொல்லலை, இந்த கொலையை அதே மாதிரி என் வீட்டுக்காரும் செய்யலை, ஒன்லி அவங்கள மிரட்டுறதுக்காக தான் போனார், மற்றபடி எதுவுமே நடக்கலை, இவங்க வேணும்னே எல்லாமே வந்து நடந்த மாதிரி வந்து இவங்களாம் க்ரியேட் பண்ணி விஜய் மேலே வந்து பழியை போடணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ராதா அம்மா வந்து எல்லா உண்மையுமே பார்த்திங்கன்னா போட்டு உடச்சிட்றாங்க. இங்கே நம்ம காவேரிக்கும் தாத்தாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ராதா சொன்ன விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு பசுபதியும் அன்பையும் பிடிச்சி செம்மத்தியாக திட்டுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை வெளியவே விட முடியாது, நீங்கள் வந்து பொய் பழியை சுமத்தி இருக்கிறீங்க, அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க. இங்கே நம்ம விஜய் மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்க்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு விஜய் வந்து வெளியே வராங்க. விஜய் பார்த்த மறு செகண்டே பார்த்திங்கன்னா காவேரி ஓடி போய் விஜயை ஹக் பண்ணிக்கிறாங்க. விஜய் காவேரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன காவேரி, உன்னை வீட்டுக்கு தானே போச்சோன்னே, இந்த மாதிரி டைமில் நீ ரொம்பவே அலையக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணுமா, ஏமா புரிஞ்சுக்கிற மாட்ற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி என் விஜயை வந்து இப்படி நான் கஷ்டப்பட விட்டுட்டு நான் போவேன், என் விஜயை வந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன்ல, இதுதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு மாதிரி கெத்தாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாதா என் காவேரியை பற்றி,
என் காவேரி எப்போவுமே வந்து மாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதா இருந்துக்கிட்டு வந்து இங்கே தாத்தா காவேரி அண்டு விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னால் அப்போதைக்கு உண்மையை சொல்ல முடியலை, நான் வந்து எல்லாத்தையும் யோசித்து ரொம்பவே குழம்பி போயிருந்தேன். அஜய் வந்து சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால தான் அப்புறம் எனக்கு காவேரி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்தேன். என்னால் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க முடியல. அதனால தான் நான் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தாத்தா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி வந்து கை கோர்த்துட்டு இங்கே கிளம்புறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து ராகினி வெண்ணிலா வந்து இறங்குறாங்க. இங்கே விஜய் காவேரி 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒன்றா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே வந்து இங்கே ராகினி வந்து கேட்குறாங்க, நீ எப்படி வெளியே வந்த, உன்னை யார் வெளியே விட்டா, சார் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சவுண்டு கொடுத்துட்ருக்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா காவேரி வந்துட்டு அமைதி அமைதி, ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற, உங்கள் தண்டவாளம் எல்லாமே வண்டவாளம் ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீங்கள் நினச்சது எதுவுமே இதுக்கப்புறம் நடக்க போகிறதில்ல, போயிட்டு ஓரமாக உட்காருங்க, இல்லை கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒன்றுமே பார்த்திங்கன்னா புரியலை நம்ம ராகினி வெண்ணிலாவுக்கு. அப்புறம் ராதாமா இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நான் தான் வந்து உண்மையை சொன்னேன், இப்போ என்ன, ஏய் ராகினி, நீலாம் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லையா, ஒழுங்காக உன் புருஷன் கூட வாழ்கிற ஒரு இதை பாரு, அதாவது மற்ற தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, விஜய் காவேரியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எதனால் வேலையை பார்த்துட்டு இருந்த, அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, என் பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவேன், அதை விட்டு எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராகினி செம வயிற்றுச்சலில் நிற்கிறாங்க. நம்ம நினச்சது எல்லாமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை அப்படியே செம்ம கோவத்தோட திட்டுறாங்க. இப்போ என்கிட்ட வந்து எதுக்காக பேசுகிறச்சி, உன்னை போயிட்டு நான் காதலிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே அருவருப்பாக இருக்குது, நீ நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ போல், உன்னோட சுயரூபம் எனக்கு உண்மையாகவே தெரியலை, இப்போ தான் வந்து தெரியுது, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, என் காவேரி மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருப்பேன், உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உண்மையாகவே நீ என்னை காதலிச்சனா சரி, நான் தான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோடய மனசில் காவேரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்கிறேல, நான் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் லைஃப்பை விட்டே மொத்தமாக போயிருந்துருக்கணும், அதை விட்டு இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறே, அதெல்லாம் உனக்கு என்ன தான் சொல்ல, எனக்கு உங்ககிட்ட பேச கூட எனக்கு பிடிக்கல, உன்னை திட்டுறது கூட எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே வராத, வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் வந்து உனக்கு ஒரு கோட்டையே கட்டி வச்சுருந்தேன், ஆனால் இப்போது என் மனசில் ஒரு சின்னதாக ஒரு ஓரத்தில் கூட உனக்கு இடமே இல்லை, அந்தளவுக்கு உன்னை அடியோட வெறுத்துட்டேன், இதுக்கப்புறம் என் லைஃப்பில் மொத்தமும் என் காவேரி மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வெண்ணிலா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. விஜய் இப்படிலாம் பேசாத, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிலாம் பண்ணேன், இவங்க வந்து என்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், மற்றபடி எதுவுமே இல்லை, நீ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பேசாத, உனக்கு இந்த பசுபதி ராகினி பற்றி என்ன தெரியும், அவங்களாம் எவ்வளோ கேடு கட்டவன்னு தெரியுமா உனக்கு, காவேரியோட மொத்த குடும்பத்தையுமே அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க, அவங்க அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொன்னுட்டாங்க, அவங்க சொத்தெல்லாம் ஏமாற்றி பிடுங்கி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறையே, உன்னெல்லாம் விடு, இதோட விட்டுரு தயவு செஞ்சு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து கிளம்புறாங்க. இங்கே வெண்ணிலா கதறி அழுகிறாங்க. இப்போ கூட ராகினி இருந்துக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத வெண்ணிலா, நம்ம வேறு எதுனாலும் பிளான் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒன்றை விஜயோட நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. உடனே வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ராகினியை கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. வாயை மூடி, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசாத, ஒன்னால தான் இதெல்லாம், தேவையில்லாமல் விஜய்க்கு மேலே இன்னுமே வந்து கோவம் தான் அதிகமாகுது, என்னை அடியோட வெறுத்துட்டாரு உங்கள் பேச்சு கேட்டனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசுகிறாங்க. இதனால் இந்த ராகினி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூக்கடைஞ்சு போய் அங்கே நிற்கிறாங்க. இங்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலா பின்னாடியே போகிறாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கண்டுக்கலை. இதனால் வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கதே வந்து
நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து ஊடால போய் விழுந்துடுறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காவேரி விஜய் 2 பேருமே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே வெண்ணிலா அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மனசே வரலை வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி தான் விஜய் இந்த மாதிரி டைம்லலாம் கல் மனசாக இருக்கக்கூடாது, நம்ம வாங்க அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெண்ணிலாவை தூக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. தாத்தா எல்லாருமே காரில் கூப்பிட்டு போய் இங்கே வெண்ணிலாவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு லைட்டான அடி தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நாள் மட்டும் இங்கே ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராகினி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன முகமே சரியில்லை, இப்படி எல்லாமே பிளான் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கிறியா, உன்னை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலா கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நீ இன்னொரு லைஃப்பை அமைச்சுக்கணும்னு நினச்சினா சொல்லு, நாங்களே வந்து உனக்கு நல்ல லைஃப்பை அமைச்சு வைக்கிறோம், இதுக்கப்புறம் இப்படியே பண்ணாத, இந்த ராகினி பசுபதி கூட மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு வந்து சேராத, அவ்வளோதான் சொல்லுவோம், நாங்கள் போயிட்டு வரோம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவேரி வந்து கிளம்புறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணதுனே தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, விஜய் நம்மளை இந்தளவுக்கு வெறுக்கிற மாதிரி நம்ம தான் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமாச்சும் இந்த வெண்ணிலா விஜய் காவேரி லைஃப்பை விட்டு மொத்தமாக போயிடணும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாவோட கோவம் மொத்தமும் இந்த ராகினி பசுபதி மேலே தான் பார்த்திங்கன்னா திரும்ப போகுது. இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபைட் ஆக போகுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. எப்படியும் நம்ம காவேரி ரொம்பவே மாஸ் பண்ணி நம்ம விஜய் வெளியே கொண்டு வந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.